இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் இருந்தே ஒரே சுகர் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இது வரைக்கும் வீட்டில் உப்புட்டு செஞ்சதே இல்லை. ஸோ வீட்லேயே இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூட சால்ட், மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். தென் ஒரு குக்கரில் 2 hours கடலைப்பருப்பு சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தாச்சு. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா பருப்பு மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு கடாயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன், வெல்லம் இல்லாதனால. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டு ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸை உருட்டி எடுத்துட்டேன். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. அதனால இந்த பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால பிளாஸ்டிக் கவர்லேயே வச்சு தட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்ல 2 சைடும் திருப்பி வேக வச்சா ஒப்புட்டு ரெடி. எங்கள் ஊர் சைடில் ஒப்புட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் உங்கள் ஊர் சைடில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நிஜமாவே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.